வணக்கம், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்திக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸி குருமா எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த குருமா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும். வாங்க ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சப்பாத்தி குருமா பண்ணுறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். இந்த குருமாவுக்கு இந்த கடலைப்பருப்பு தாங்க மெயின். நான் பாருங்கள் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் வதங்கினா போதும். இது கூடவே நான் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு உங்களுக்கு முழுசாக போடுறது பிடிக்காது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு இன்னைக்கு நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாயை ஒரு வதக்குனதுக்கு அப்புறமா கூடவே மீடியம் சைஸ் ஆனியன் ஒன்று நான் கட் பண்ணி வச்சதை இதுலயே ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்க போறேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி இதோடய நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ரொம்ப பெருசாக போட வேணாம், நம்மளுக்கு புளிப்பு தன்மை கொடுக்கும். சும்மா சின்ன தக்காளியாக எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ லிட்டு போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நம்ம குக் பண்ணோம்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா குக் ஆகிடும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஜாரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு கட்டி இல்லாம நல்லா கிண்டி விட்டுலாம். இந்த பொட்டுக்கடலை மாவு தான் நம்மளுக்கு வந்து குழம்புக்கு கெட்டித்தன்மை தருங்க. நல்லா இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து மேலே வந்து அரைப்படாமல் இருக்கிற பொட்டுக்கடலையெல்லாம் குழம்புல வந்து நல்லா இருக்காது போட்டா, அதனால நான் இது வந்து ஒரு வடிகட்டி எடுத்துக்கிறேன். தேவையான தண்ணியும் இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் ரொம்ப நல்லாவே குக் ஆயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொட்டுக்கடலை சோம்பு போட்டு அந்த தண்ணியை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உப்பு பார்த்து நம்ம உப்பை வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து போட்டுடலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும், இல்லை உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த குருமா நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா வத்த ஆரம்பிச்சதுக்கப்புறமா இது கொஞ்சம் கெட்டியாக ஆகும் குருமா. அந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு சுவையான சப்பாத்தி குருமா ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பூரிக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ஈஸியான ரெசிபியில் சந்திக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுறதுனால நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.